அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் பார்த்த விஷயத்தை பார்த்தோம்னா கேள்வி ஒன்று செஞ்சோம் இல்லையா? மேற்பரப்பு சக்தி சம்பந்த சார்பாக ஒரு மேற்பரப்பு இழுவிசைக்கு ஒரு டெஃபினிஷன் ஒன்று பார்த்தோம். இதுதான் மேற்பரப்பு இழுவிசை என்று சொன்னா இப்படித்தான் இருக்கும்ங்கிற சம்பந்தமாக கதைச்சோம். ஸோ ஒரு கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதிக்கொள்ளுங்க. ஏஆருடைய சவக்கார குமுளும் பிஆருடைய சவக்கார குமுளும் ஏஆருடைய சவக்கார குமுளும் பிஆருடைய சவக்கார குமுளும் ஒன்று சேர்ந்து தனி ஒற்றை குமுளாக மாறுகின்றன. தனி ஒற்றை குமுளாக மாறுகின்றன. தனி ஒற்றை குமுளாக மாறுகின்றன. தனி ஒற்றை குமுளாக மாறுகின்றன. ஒற்றை குமுளாக மாறுகின்றன. ஒற்றை குமுளின் ஆரையாது. 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 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒற்றை குமுளின் ஆரையாது.
ரைட். இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க ஆரையை கண்டுபிடிக்க சென்னா இப்ப நார்மலாக நீங்க இப்ப விடத்திட்ட நீங்க எப்படி எடுக்கலாம் செல்லக்குள்ள நீங்க விடத்திட்ட எப்படி எடுக்கலாம் சொன்னா எப்படி எடுக்கலாம் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப நீங்க எடுக்கீங்கன்னு சொல்லக்குள்ள இப்ப வேற திணிவு இருக்கா சவக்கார குமிழ் நான் உங்கள்கிட்ட சொன்னதால இதுக்கு திணிவு இருக்கான்னு கேட்டா திணிவு இல்லை. அதான் நீங்க பிரச்சனை. இப்ப திணிவு இருந்தா தானே மொத்த திணிவு எப்பொழுதும் காப்படையும் நாங்க எடுக்கலாம். அப்ப திணிவு இல்லைன்னு சொன்னா இடத்துல ஒரு சின்ன பிரேக்கெட்டுக்கு நிபந்தனை ஒன்று போட்டுக்கோங்க பிள்ளைகள். இந்த கேள்விக்கு பிரேக்கெட்டுக்கு ஒரு நிபந்தனை போடுங்க. சம வெப்ப நிபந்தனைகள் பிரேக்கெட்டுக்கு எழுதிக்கொள்ளுங்க. சம வெப்ப நிபந்தனைகள் சம வெப்ப நிபந்தனைகள் சம வெப்ப நிபந்தனைகள் சமவெப்ப நிபந்தனைகள். அப்ப இங்க கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு ஒற்றை குமிழ் ஒன்று இந்த குமிழையும் சேர்க்கும் போது இந்த குமிழ் ஒன்று உருவாக்குதான். அப்ப தனி குமிழ் ஒன்று உருவாக்குறார். பட் இங்க யார் ஆக்களை உருவாக்குறீங்க? சவக்கார குமிழ்கள். 2 சவக்கார குமிழ்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு குமிழாக மாறுது. அப்ப ஒரு குமிழாக மாறும் போது அப்ப அந்த புதிய குமிழ்ற ஆரை என்னன்னு கேட்காரு. புதிய குமிழ்ற ஆரை என்னன்னு கேட்காரு. அப்ப அந்த புதிய குமிழ்ற ஆரை கேட்டா நீங்க பார்க்கணும் அந்த என்னன்னு சொல்லக்குள்ள நீங்க இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அந்த என்னன்னு சொன்னா இதுக்கு திணிவையும் கூட்டி நாங்க ஆரைய காண போனோம் அப்படின்னு சொன்னா திணிவு இல்லை. சவக்கார குமிழுக்கு திணிவு இல்லை. இப்ப நீர்த்துளி என்று சொல்லியிருந்தா வெரி சிம்பிள் பாரம் இருக்கு இல்லையா? சோ இதுல காண மொத்த திணிவு சமன். சோ புதிய ஆரையை காணலாம். அப்ப சவக்கார குமிழ்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இதை எப்படி நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் சக்தி காப்பு தத்துவத்தின் அடிப்படையில கதைக்க போறோம். எப்பொழுதும் பிள்ளைகள் இந்த சவக்கார குமிழோட ஊதுரத்துக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்கப்படாதா? இந்த சவக்கார குமிழ ஊதுரத்துக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கணுமா வேலை செஞ்சிருக்கப்படாதா? சோ இந்த சவக்கார குமிழ ஊதுரத்துக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? சக்தி காப்பு தத்துவப்படி நீங்க எப்பொழுதும் நான் சொன்னேன் ஒரு மேற்பரப்புட மாற்றம் ஒன்று வரும் போது அங்க எப்பொழுதும் வெப்பம் விடுவிக்கப்படும். சம வெப்ப நிபந்தனையில இந்த விடுவிக்கப்பட்ட வெப்பம் புறக்கணிக்கத்தக்கது. உண்மையிலே என்ன நடந்திருக்கின்றா இவர் 2 பேரையும் உருவாக்க செய்யப்பட்ட வேலையை விட இவரை தனிய உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட வேலை எப்படி இருக்கும் சொன்னா சின்னதா இருக்கும் பிள்ளைகள். இவர் 2 பேரையும் ஒன்று சேர்க்கும் போது வார அந்த வெப்ப சக்தி எப்படி இருக்க போகுதுன்னா சக்தி விடுவிக்கப்படும். எக்ஸாம்ல விடுவிக்கப்பட்ட சக்தி எவ்வளவு கேட்டா 2 விடுவிக்கப்பட்ட சக்தியா 2 குமிழ்களை நாங்க ஒன்று சேர்க்கும் போது ஒன்று சேர்த்து ஒற்றை குமிழ் ஒன்று வரும்போது வெப்பம் விடுவிக்கப்படும். மேற்பரப்புல மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்படும் போது வெப்பம் விடுவிக்கப்படும். அப்ப இவர் 2 பேர்லயும் விடுவிக்கப்பட்ட சக்தி என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டா 2 பேரை நீங்க கூட்டி என்ன செய்யணும்? W3 கழிச்சாத்தான் விடுவிக்கப்பட்ட சக்தி வரும். எக்ஸாம்ல 2 குமிழ்கள்ல சேர்த்து ஒரு ஒற்றை குமிழாக மாத்துறாரு. எந்த குமிழ்? சவக்கார குமிழ். அப்ப இதுல எவ்வளவு சக்தி விடுவிக்கப்படும் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க செய்ய போற வேலை இவர மொத்த சக்தியில இருந்து இவர சக்தியை நீங்க கழிச்சுட்டா சரி பிள்ளைகள். பட் சமவெப்ப நிபந்தனை சொன்னா விடுவிக்கப்பட்ட சக்தி 0. சமவெப்ப நிபந்தனை சொன்னா விடுவிக்கப்பட்ட சக்தி 0. வெப்பநிலை மாறவே இல்லையா? அதே வெப்பநிலையில இருக்குதுன்னா வெப்பம் விடுவிக்கப்படல. அப்ப விடுவிக்கப்பட்ட சக்தி 0 சொன்னா இப்ப நீங்க சொல்ல போறீங்க W1 plus W2 minus W3 0டா. சோ W1 சக W2 சமம் W3. இந்த முடிவை நாங்க எடுக்க முடியாது சமவெப்ப நிபந்தனையில. அப்ப தியரி என்ன சொல்லுது? எப்பொழுதும் சவக்கார குமிழ்களை ஒன்று சேர்க்கும் போது என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும்? வெப்பம் விடுவிக்கப்படும். மேற்பரப்புட அளவு பரப்பளவு கூடும் போது மாற்றும் போது வெப்பம் விடுவிக்கப்படும். சமவெப்ப நிபந்தனை அந்த விடுவிக்கப்பட்ட வெப்ப சக்தி எவ்வளவு எக்ஸாம்ல கேட்டாருண்டா இவர் 2 பேரும் தனித்தனி மொத்த சக்தியை கண்டு அதுல இருந்து இவரை கழிச்சுட்டோம் என்ன சரி. இங்க சக்திங்கிறது இந்த இது செய்யப்பட்டதுக்கு இந்த ஒரு குமிழண்ட ஊதுவதற்கு செய்யப்பட்ட வேலையை நாங்க சக்தி என்று சொல்றோம். அப்ப W1 நேற்று கிளாஸ்ல நாங்க பார்த்தோம் W சமன் என்ன வரைக்கும் போது காமா இன்டு டெல்டா ஏ.
ஒரு குமுலண்ட உருவாகுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல அதுல பரப்பு தெரியலன்னா ஆரம்ப பரப்பு 0. சோ நாங்க எடுத்த முடிவு இதான் பிளே. W1 W2 சமன் W3. உங்களுக்கு தெரியும் W1 பெருமானத்தை சொல்லுங்க பாப்போம் என்ன வரைக்கும் போகுது. W1 சக W2 சமன் W3 என்று சொன்னா W1 இதை ஊதுவதற்கு செய்யப்பட்ட வேலை காமா என்று சவக்காரம், அதற்கு சவக்காரத்துல காமா 4πA ஸ்கொயர் இன்டு 2 ஏன் சவக்கார குமுல் வந்தா 2 சுயாதீன மேற்பரப்பு. W2 என்ன வரைக்கும் போகுது பிளேன் அதே சவக்காரம் அதே காமா 4πB ஸ்கொயர் இன்டு 2 ரைட் 4πB ஸ்கொயர் இன்டு 2 சமன் W3 என்னன்னு கேட்டா காமா இன்டு 4πC ஸ்கொயர் இன்டு 2 சுருக்கினா A ஸ்கொயர் எல்லாத்துலயும் காமா 4π2 வெட்டுப்பட்டா B ஸ்கொயர் சமன் C ஸ்கொயர். ஆகவே C சமன் வர்க்கமூலம் A வர்க்கம் பிளஸ் D ஸ்கொயர் இல்லையா. பைதகரஸ் தேற்றத்தின் மாதிரி நாங்க இவரை காணலாம். பைதகரஸ் தேற்றத்தின் பிரகாரம் நாங்க இவரை காணலாம். இப்ப பிள்ளைகள் உங்களோட டியூட்ல வந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லக்குள்ள 12வது கேள்வி எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் நினைக்கிறேன். 12வது கேள்வியை விடுங்க, 13வது கேள்வியை விடுங்க. டியூட்ல 12வது கேள்வி எடுங்க.
ஆன்சர் வந்துட்டா இப்ப 100 என்ன வர போகுது 3 4 5 தான் இல்லையா சோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க செலவுக்குள்ள 13வது கேள்வியை செய்யலாம செய்ய இல்லாத மூணாவது கேள்வி செய்யலாம செய்ய இல்லாத எஸ் செய்யலாம் இல்லையா சோ அதுல பெருமானம் எப்படி வர போகுது பாருங்க என்ன செல்லப்படுது இரசத்தின் பரப்புழுவை சீயாயின் ஆரையை கொண்ட இரசத்துடி ஒன்றை என் சர்வசமனான சிறு சுடிகளாக உடைப்பதற்கு தேவையான சக்தியின் அளவு அப்ப நேற்று நாங்க பார்த்த அதே கேள்வி மாதிரி அப்ப இப்ப நேரத்தோட என்ன நடந்திருக்கு ஒரு பெரிய ஆரையுடைய இரசத்துளி இருக்கு என் துளிகளாக உடைக்கார் சர்வசமனான துளிகளாக என் துளிகளாக உடைக்கார் இல்லையா என் துளிகள் இரசத்துக்கு பாரம் இருக்கா இல்லையா இரசத்துக்கு பாரம் இருக்கு அப்ப புதிய ஒவ்வொரு துளிரையும் புதிய ஆரையை நான் ஸ்மால் ஆர் எடுத்தா நான் இப்படி எழுதுறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சோ இவர மொத்தத்தினிவும் சமன் என்ற அடிப்படையில 4/3 பையார் கணம் அந்த ஆர்கணம் இன்டு ரோ அப்ப ஆர்கணம் மட்டும்தான் மிஞ்ச போகுது இந்த இதுவும் கோலம் வாரத்தால ஆர்கணம் தான் பெறப்போகுது மற்றதெல்லாம் வெட்டுப்பட்டுரும் சோ என் இன்டு ஆர்கணம் அப்ப புதிய ஆரை என்னென்று காணலாம் இல்லையா அப்ப ஆர் சமன் என்ன வரைக்க போகுது ஆறின் கீழ் எண்ணின் 1/3 அடுக்காக இருக்க போகுது புதிய ஆரை ஒவ்வொரு சின்ன துளிரார பட் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டு செய்யப்பட்ட வேலை இரச துளிந்து சின்னத்தால ஒரு மேற்பரப்பு தான் இருக்கும் உள்ளுக்கு திண்மங்கள் ஒரு சுயாதீன மேற்பரப்பு தான் இருக்கும் இரச துளி நீர்த்துளி எல்லாம் என்ற வலியோட ஒரு பரப்பு மட்டும்தான் தொட்டு கொண்டிருக்கும் அப்ப செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்டா காமா இன்டு டெல்டா என்று பார்த்தோம் காமாக்கு பதிலாக டி என்று தந்திருக்காரு மேற்பரப்பு விசைய டெல்டா ஏ இவர பரப்புல இருந்து இவர பரப்பை கழிக்கணும் இவர பரப்பு என் தர 4πr². ஒரு ஆள்ற பரப்பு 4πr² என் தர 4πr² மைனஸ் இவர பரப்பு 4πr². 4πr² கேபிட்டல் R². இதுதான் பரப்பில் ஏற்பட்ட மாற்றம் பட் ஸ்மால் ஆர் தெரியல நாம கண்டுபிடிச்சிருக்கோம்னா அப்ப டி இன்டு எண்ணுக்கு பதிலாக என் 4π வெளியால் எடுத்தா 4π இன்டு டி எண்ணுக்கு பதிலாக என் தான் பட் ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக இங்க போடலாம் கேபிட்டல் ஆர் வர்க்கத்தின் கீழ் எண்ணின் 2/3 அடுக்கு ஏண்டா எந்த 1/3 அடுக்குற வர்க்கம் வந்து படிச்சிருக்கும் எண்ணின் 2/3 அடுக்கு இல்லையா ஒன்றரை வர்க்கம் ஒன்றுதான் 1/3 வர்க்கம் என்ன பிள்ளை 1/3 தர 1/3 சொல்றியா 2 தர அடுக்கு இல்லையா இதுவும் அடுக்கு அறிக்கக்குள்ள அடுக்கு உள்ளுக்கு போகும் 2/3 இதே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க சுட்டிகள்ல ஓ லெவல்ல 4πr² சாரி r². 4π இப்ப r². இப்ப r² நாம் வெளியால் எடுத்தா 4πr² டி எண்ணின் 2/3 அடுக்கு அடிகள் சமனாய் பிரிபடும் போது அடுக்குகள் கழிப்படும் எண்ணின் 1/3 அடுக்கு சய 1 இதான் செய்யப்பட்ட வேலை இல்லையா இருக்கு ஆன்சர் 4πr² எண்ணின் 1/3 அடுக்கு சய 1 வார விட வந்து 4πr² மூணாவது ஆன்சராக இருக்கு ஓகே இது 13வது கேள்வி சின்ன தலையங்கம் போடுங்க பிள்ளைகள் தொடுகை கோணம் தொடுகை கோணம்
தொடுகை கோணம் செல்றது. இப்ப சில திரவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து என்ன வரைக்க போகுதுன்னு செல்லக்குள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள அல்லது திண்மத்துக்குள்ள இந்த ஷேப்ல இருக்கும். சில திரவங்கள் வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த ஷேப்ல இருக்கும். சில திரவங்கள் வந்து என்ன அப்ப இந்த ஷேப்ல வர இன்னைக்கு இந்த ஷார்ப் இன்னைக்கு கோணங்களை செல்ற நாங்க தொடுகை கோணம் சொல்றோம். இவரைத்தான் நாங்க செல்ற தொடுகை கோணம் நான் விளங்கப்படுத்துறேன். தொடுகை கோணம் எப்படி பாக்குறது. அப்ப ஒரு சில திரவங்கள் ஒரு திரவத்தை அந்த தொடுற இடம் ஒரு பாத்திரத்துல திண்ம மேற்பரப்ப தொடுற இடம் இப்படி குவிவானதாக இருக்கும். சில திரவங்கள் இப்படி குழிவானதாக இருக்கும், இப்படி குவிவானதாக இருக்கும். சில திரவங்கள் வந்து எப்படி இருக்கும் செல்லக்குள்ள இப்படி இருக்கும், ஒரே மட்டத்துல இருக்கும். அப்ப இந்த உண்மையிலே தொடுகை கோணம்டா என்ன, இதுல விளக்கங்கள் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஏன் இப்படி குழிவானதாக சில திரவங்கள் வருகிறது, ஏன் குவிவானதாக இரசம் போன்ற திரவங்கள் இப்படி இருக்கும், நீர் போன்ற திரவங்கள் இப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்வோமா? அதை ஆராயிற இந்த நிகழ்ச்சிக்கு பேருதான், இந்த செக்ஷனுக்கு பேருதான் தொடுகை கோணம் என்று சொல்றது. வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள், தொடுகை கோணம் என்ன நிலைக்கணும். திண்மத்தையும் திரவத்தையும் தொடும் இடத்தில், திண்மத்தையும் திரவத்தையும் தொடும் இடத்தில், திண்மத்தையும் திரவத்தையும் தொடும் இடத்தில் திண்ம பரப்பிற்கும் திரவ பரப்புக்கும் இடையே, திண்ம பரப்பிற்கும் திரவ பரப்பிற்கும் இடையே வரையப்பட்ட, பரப்புக்கும் இடையே வரையப்பட்ட திண்மத்தும் திரவம் திண்மத்தையும் திரவத்தையும் தொடும் இடத்தில் திண்ம பரப்பிற்கும் திரவ பரப்பிற்கும் இடையே வரையப்பட்ட தொடலிகள் திரவத்தினூடாக ஆக்குகின்ற கோணம், திரவத்தினூடாக ஆக்குகின்ற கோணம் தொடுகை கோணம் எனப்படும். தொடுகை கோணம் எனப்படும். ஒரு திண்ம பரப்பையும் திரவ பரப்பையும் தொடும் இடத்தில், உதாரணத்துக்கு பிள்ளைகள் திண்ம பரப்பையும் திரவ பரப்பையும் தொடும் இடத்தில் திண்ம பரப்பிற்கும் திரவ பரப்பிற்கும் இடையே வரையப்பட்ட தொடலிகள், திரவ பரப்பினுள் ஆக்கும் கோணம், திரவ பரப்பினுள் ஆக்கும் கோணம் தொடுகை கோணம் எனப்படும். கொஞ்சம் தியரியல் படிப்பிக்கக்குள்ள கொஞ்சம் கணக்கு செய்யக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடா போவேன். என்ன நம்மளோட டாக்கெட் ஒன்றைக்கு அதை முடிச்சுட்டு கொண்டு போகணும் இல்லையா? அதே நேரத்துல தியரிய கொஞ்சம் விளங்கி எடுத்தீங்கன்னா கேள்விகள் இது சின்ன சின்ன விஷயங்கள். கோணம் தொடுகை கோணம் எனப்படும். கொஞ்சம் பாருங்க பிள்ளை. இப்ப நாம் என்ன செய்யறோம் செல்லக்குள்ள ஒரு பாத்திரம், இது திண்ம பாத்திரம் ஒன்று, பாத்திரத்துல சுவர், இது பாத்திரத்துல சுவர், இதுல திரவம் ஒன்று இப்படி தொடுவது, ஒரு திரவம் ஒன்று இப்படி தொட்டுட்டு இருக்கு, இப்ப தொடுகை கோணம் சொன்னா என்ன என்று பார்ப்போம். எங்க டெபினிஷன், திண்மமும் திரவமும் தொடும் இடத்தில் வடத்துட்டு ரைட். திண்ம பரப்பிற்கும் திரவம் தொடும் இடத்தில், திண்ம பரப்பிற்கும் திண்ம பரப்பிற்கும் திரவ பரப்புக்கும் இடையே வரையப்பட்ட தொடலிகள். அப்ப தொடலிகளை பத்தி கலைக்கணும் எடுத்துட்டு. அப்ப தொடலிகளை பத்தி காய்ச்சா என்ன நடக்க போகுது? தொடலின்றி சொன்னா இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? தொடலிகிற போறீங்க. யாருக்கு? இப்ப நாங்க படிச்சிருக்கேன் பிள்ளைகள், ஒரு நேர்கோற்ற தொடல் எப்படும், ஒரு நேர்கோற்ற தொடல் என்னவா இருக்கு? தொடலிங்கிறது எப்படி இருக்க போகுது? அதுல மேற்பரப்பின் வழியை வரைகிற அந்த தொடலியும் எப்படி இருக்கும்? நேர்கோடாத்தான் இருக்கும். இப்ப
இந்த மேற்பரப்புக்கு வரையப்பட்ட தொடல் எப்படி இருக்கும்? விடத்தை வரையப்பட்ட தொடல் இந்த மேற்பரப்புக்கு வரைஞ்ச தொடல் எப்படி இருக்கும்? நேர்கோடாத்தான் இருக்கும். தொடலிண்ட அது தொட்ட மாதிரி போறதுக்கு பேர் தான் தொடலி. அப்ப திண்மத்திர தொடலி எதுவாக இருக்கும் கேட்ட இது. இதான் திண்மத்திர தொடலிங்கிறது இது. இது திண்ம தொடலி. அந்த புள்ளி கூடாக செல்லுகின்ற திண்ம மேற்பரப்புக்கு வரையப்பட்ட தொடலிங்கிறது அது. அந்த புள்ளிக்கூடாக செல்ற திரவ மேற்பரப்புக்கு வரையப்பட்ட தொடல் என்று சொல்றது இது. இப்ப திரவம் இப்படி வளைவாக இருக்கிறதால அந்த இடத்துல வரையப்பட்ட தொடல் இப்படி தந்திரிக்கும் இல்லையா? இந்த இடத்துல வரையப்பட்ட தொடல் இது. அப்ப இந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தொடுகை கோணம் என்று சொன்னா ரெண்டு, இது திரவம் இல்லையா? இதான திரவம். அப்ப அந்த திரவம் எந்த கோணம் தொடுகை கோணம்? ரெண்டு கோணம் இருக்கு. இப்ப இந்த கோணம் ஒன்று இருக்கு, இந்த கோணமும் இருக்கு. இதுவும் தொடலி. இந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணம் ரெண்டு கோணம் இருக்கு. அதுல திரவங்களுக்குள்ள இருக்கிற கோணம் எது? இது திரவங்களுக்குள்ள கிடக்கு. இது திரவங்கள்ல கொஞ்சம் தான் கிடக்கு, மற்றதெல்லாம் வெளியில கிடக்கு. என்ன நம்ம விடத்தக்கு இருந்தா அப்ப இஞ்சல பக்கம் விடத்தக்கு இருந்தா திரவங்களுக்கு வெளியில கிடக்காது. அப்ப திரவங்களுக்கு உள்ள கிடக்குற கோணம் எதுன்னு கேட்ட பிள்ளைகள் இந்த கோணம். இந்த கோணத்தை செல்ற தொடுகை கோணம் சொல்ற. திரவங்களுக்கு உள்ள கிடக்குற கோணம் தொடுகை கோணம். இதுல கொஞ்சம் பகுதி தான் இப்ப தொடலி விடத்துட்டான் இருக்கு இல்லையா? விடத்துக்கு இருந்தா உண்மையா தொடலிக்கு திரவங்களுக்கு வெளியில அங்க கிடக்கு இந்த கோணம். இது திரவத்துக்கு உள்ள கிடக்கு. ரெண்டாவது பார்ப்போம். இது ஒரு பாத்திரத்துல சுவர். பாத்திரத்துல சுவர். ஒரு திரவம் அந்த என்ன செய்யுதுன்னு சொல்லக்குள்ள இப்படி கிடக்கு. ரசம் போன்ற திரவங்கள் இப்படித்தான் கிடக்கும் இல்லையா? பாத்திரத்துக்குள்ள பாத்திரத்தை இப்படித்தான் தொடும். அப்ப விடத்திட்ட பாத்தீங்கன்னு சொன்னா திரவத்திர தொடல் எது? இது திரவத்துக்கு வரையப்பட்ட தொடல் இது. திண்மத்துக்கு வரையப்பட்ட தொடல் எது? அந்த தொடர் இடத்துல இது. இப்ப இந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணம் இவர் திரவத்துக்குள்ள கிடக்கு. எது திரவம்? இதான் திரவம், இதான் ரசம். அப்ப திரவத்தில் ஆக்குகின்ற கோணம் எது? இந்த கோணம். சோ இந்த கோணம் தொடுகை கோணம் சொல்றேன். இங்க தொடுகை கோணம் கூர்ங்கோணம், இங்க தொடுகை கோணம் விரிகோணம். இருங்க. Right? Okay. இப்ப சொல்லுங்க பிள்ளை. ஒரு திரவத்துளி இப்படி கிடக்கு.
கண்ணாடி தட்டுக்கு மேல ஒரு திரவத்துளி இப்படி கிடக்கு. இவர தொடுகை கோணம் எது? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு அடுத்த தொடுற இடத்துல திரவ மேற்பரப்புக்கு வரையப்பட்ட தொடலி இது, திண்ம மேற்பரப்புக்கு வரையப்பட்ட தொடலி இது, இதுல திரவத்துக்குள்ள அமைக்கிற கோணம் இது. இந்த கோணம் தான் தீட்டா. தொடுகை கணத்தை நாங்க வழக்கமாக தீட்டான்னு சொல்றோம், எழுத்தால குறிக்கிறது. அதே மாதிரி இப்ப ஒரு திரவம் இப்படி கிடக்குமாக இருந்தால், இது கண்ணாடி இல்லாட்டி ஒரு திண்மம் மேற்பரப்பு, அதுல திரவம் ஒன்று இப்படி கிடக்குமாக இருந்தா திரவம் ஒன்று இப்படியும் கிடக்கலாம், இப்ப தொடுகை கோணம் எது என்று கேட்டா வடக்க தொடலி இது திரவ தொடலி, திண்ம தொடலி இது, திண்ம தொடலி இது, ரெண்டு தொடலிக்கு முனைப்பட்ட திரவத்துக்குள்ள ஆக்குகின்ற கோணம் இந்த கோணம். சோ இதான் தீட்டா. இந்த கோணம் தான் தீட்டா வரைக்கும் தொடுகை கோணம். இது தொடுகை கோணம் சொல்றோம். ரைட், ஓகே. இப்ப நீங்க அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. தொடுகை கோணம் தங்கியுள்ள காரணிகள். கோணம் தங்கியுள்ள காரணிகள், தங்கியுள்ள காரணிகள் என்னிடத்துல தொடுகை கோணம் தங்கி இருக்கு? எல்லா திரவங்களுக்கும் உண்டா இல்லையா என்று கேட்டா, ஒன்று திரவ பதார்த்தத்தின் தன்மை. எந்த திரவங்கிறத பொறுத்து இருக்கும் இல்லையா, திரவ பதார்த்தத்தின் தன்மை. ஒன்று திரவ பதார்த்தத்தின் தன்மை, தன்மை திரவ பதார்த்தத்தின் தன்மை என்று சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு குறித்த திண்மத்துக்கு, இப்ப இது கிளாஸ் என்று எடுத்துக்கொள்வோம், இவர் கிளாஸ் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப நாம கிளாஸ பொறுத்த வரைக்கும் இரசம் இப்படி வருதுன்னு சொன்னா இந்த கோணத்தை ஆக்குதுன்ற அந்த இடத்துல இரசத்துல தொடுகை கோணம்ங்கிறது பிக்சட் இல்லை, அது தொடர திண்மத்தை பொறுத்து மாறும். ஒரு கண்ணாடியில தொடுகை கோணம்ங்கிறது பிக்சட் இல்லை, அது தொடர திரவத்தை பொறுத்து மாறும். திண்மம் மாறினாலும் தொடுகை கோணம் மாறும், திரவம் மாறினாலும் தொடுகை கோணம் மாறும். அப்ப திரவ பதார்த்தத்துல தன்மையில தங்கி இருக்குன்னு கேட்டா, அப்ப இது திரவம் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு சில திரவங்களுக்கு இப்படி வரும். அப்ப திரவம் அதே கண்ணாடிக்கு திரவம் மாறும் போது தீட்டா மாறும். இரண்டாவது திண்ம பதார்த்தத்தின் தன்மை, திண்ம பதார்த்தத்தின் தன்மை. திண்ம பதார்த்தத்தின் தன்மை, திண்ம பதார்த்தத்தின் தன்மை. அப்ப திண்ம பதார்த்தம் மாறும் போதும், இப்ப உதாரணத்துக்கு நீர் எடுத்தா, இப்ப என்ன இருக்கு பாருங்க பிள்ளைகள், இப்ப நீர் ஒரே திரவத்துக்கு, இப்ப இது கண்ணாடியாலான குழாய், ஒரு கண்ணாடியோட தொடுகையில் இருக்கு, கண்ணாடி ஒரு பக்க சுவரத்தை கதைக்க. இப்ப கண்ணாடிக்கு இப்படி இருக்கலாம் நீர். இப்ப வேற ஒரு திரவத்துக்கு நீர்ற வடிவம் இப்படி வரலாம், வேறொரு திரவத்துக்கு நீர்ற வடிவம் இப்படி வரலாம். நீர்ற மட்டம் மாறும் போது தொடுகை கோணமும் மாறும். நீர் தொடுற அந்த திண்ம பதார்த்தம் பாத்திரத்துல சுவர் மாறும் போதும் தொடுகை கோணம் மாறும்.
அப்ப எப்பொழுதும் நீர் கூர்ங்கோணமாக இருக்கும், இரசம் விரிகோணம் இல்ல பிள்ளைகள். அது தொடுற பாத்திரத்துல தன்மையை பொறுத்து மாறும்ங்கிறத நீங்க கொள்ளுங்க. ரைட், ஓகே. மூணாவது காரணி, திரவத்தின் மேலுள்ள அமுக்கம். எஸ், திரவத்தின் மேலுள்ள அமுக்கம். தொடுகை கோணத்தை மூணாவது எது தீர்மானிக்கும்? திரவத்தின் மேலுள்ள அமுக்கம். திரவத்தின் மேலுள்ள அமுக்கம். உதாரணத்துக்கு நறுக்கி பாருங்க பிள்ளைகள், கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு திரவம் இப்படி இருக்கின்ற செல்லக்குள்ள நோமலாக இந்த திரவம் இப்படி இருக்கி, இப்ப நான் எடுத்த நீர்மட்டம் இப்படி இரசம், இப்ப நீர் இப்ப பாத்திரத்துக்குள்ள இப்படி தன்றிக்கும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீர் பாத்திரத்துக்குள்ள இப்படி தன்றிக்கின்ற ஒரு குழாய்க்குள்ள, ஒரு மைத்துளை குழாய் எடுத்திருக்கேன். ஒடுக்கமான குழாய்களுக்குள்ள இவர் ஆராய்வோம். ஆராயக்குள்ள நீங்க என்ன செல்லுவீங்கன்னா, இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க இப்படி விடத்த வளிமண்டல அமுக்கம் தள்ளுது இல்லையா, அந்த திரவ மேற்பரப்ப தள்ளுது. சோ இவர் இப்படி இருக்கும். பட் விடத்திட்ட பாத்தீங்கன்னா, இந்த நீர் நிற காரணமாக இவர் எப்படி இருப்பாரு? இதே மாதிரி கூற அரிப்பாரா, கொஞ்சம் விரிஞ்சி இருப்பாரா? இந்த நீர் இப்ப ஆளை விரிக்க வைக்குமா இல்ல இன்னும் ஒடுக்க வைக்குமா? இப்ப நீர்ல பாரம் காரணமாக செல்லுங்க பிள்ளைகள், இந்த கோணமும் இந்த தொடுகை கோணமும் ஒரே பெருமானமா இருக்குமான்னு கேட்டா இருக்காது பிள்ளைகள். ஏனென்றா இவரை வளிமண்டலம் கீழ் நோக்கி தள்ளக்குள்ள இவரை இங்க அமுக்கம் கூடும் போது, இப்ப விடத்திட்டு இருக்கிற அமுக்கத்தை விட விடத்திருக்கிற அமுக்கம் பெருசா இருக்கிறதால இவர் இப்படி இருக்கிற திரவ மட்டம் இப்படி கூற அரிக்க மாட்டாரு இல்லையா, இப்படி விரிஞ்ச மாதிரி இருப்பாரு. அப்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும் போது அப்ப இந்த கோணத்தை விட இந்த கோணம் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? பெருசா தானே வரும் இந்த கோணம். இந்த பாரம் இது நீர் அரிக்கக்குள்ள அப்ப ஒரு நீர் பொதுவாக இப்படி தன்றிக்கும். இங்க இருக்கிற இந்த கோணத்தை விட இங்க இப்படி தன்றிக்கும். ஏன்னா இது கீழ் நோக்கி தள்ளுவதன் காரணமாக இந்த விரிவடையத்தான் பார்க்கும். சோ இங்க இருக்கிற கோணத்தை விட இந்த கோணம் பெரிசரிக்கும் சொன்னா திரவ அந்த பிறையுறுக்கு மேல இருக்கிற அமுக்கத்தை பொறுத்து தொடுகை கோணம் மாறும். திரவ பிறையுறுக்கு மேல இருக்கிற திரவத்துக்கு மேல இருக்கிற அமுக்கத்தை பொறுத்து என்ன நடக்க போகுது, இந்த தொடுகை கோணம் மாறும். அப்ப திண்மம் மாறும்போது தொடுகை கோணம் மாறும், திரவம் மாறும்போது தொடுகை கோணம் மாறும். திரவ பரப்புக்கு மேல இருக்கிற அமுக்கம் மாறும் போது தொடுகை கோணம் மாறும். ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க பிளே. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. தொடுகை கோணம் கூர்ங்கோணம் எனின், தொடுகை கோணம் கூர்ங்கோணம் எனின், தொடுகை கோணம் கூர்ங்கோணம் எனின் அது பாத்திரத்தின் சுவரை நனைக்கும். அது பாத்திரத்தின் சுவரை நனைக்கும் அல்லது பாத்திரத்தின் சுவரோட ஒட்டி கொண்டு காணப்படும். தொடுகை கோணம் கூர்ங்கோணம் எனின் அது பாத்திரத்தின் சுவரை நனைக்கும். இப்ப கண்ணாடிக்கும் நீருக்கும் இடையில இருக்கிற தொடுகை கோணம் கூர்ங்கோணம் பிள்ளைகள். சோ கண்ணாடி பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், இந்த திரவத்தை வேற இடத்தை கொண்டு போகக்குள்ள கொஞ்சம் ஒட்டிட்டு அப்படியே அடிக்குமா இருக்காத நினைக்கும். தொடுகை கோணம் விரிகோணம் எனின், தொடுகை கோணம் விரிகோணம் எனின் எழுதுங்க. தொடுகை கோணம் கூர்ங்கோணம் எனின் அது பாத்திரத்தின் நனைக்கும், பாத்திரத்தின் மேற்பரப்பு பாத்திரத்தின் சுவரை நனைக்கும். தொடுகை கோணம் விரிகோணம் எனின் பாத்திரத்தின் சுவரை நனைக்காது.
தொடுகை கோணம் விரிகோணம் எனில் அது பாத்திரத்தின் சுவரை நனைக்காது. ஞாபகம் இருக்க 2016ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு ஹீட் கேள்வியில ஒரு இரச வெப்பமானிட ஒரு செம்மையை பத்தி கேட்கக்குள்ள அங்க வசனம் ஒன்று சொல்றார், தொடுகை கோணங்கள் தீர்மானிக்கும் இந்த செம்மையை என்று சொன்னா சரியா பிள்ளையாண்டு கேட்டா, வாசிப்புட செம்மையை தீர்மானிக்கும் சரியா பிள்ளையாண்டு கேட்டா சரிதான தொடுகை கோணம். ஏனென்றா நாங்க இரசம் பயன்படுத்துற ஒரு காரணமாக அங்க சொல்லியிருப்போம், அது பாத்திரத்தை நினைக்காது, அதுல தொடுகை கோணம் விரிகோணம் சொல்லியிருப்போம். ஒரு கண்ணாடிக்கும் இரசத்துக்கும் இடையில இருக்கிற தொடுகை கோணம் விரிகோணம் பிள்ளைகள். அதனால அது பாத்திரத்தை நினைக்காது, கண்ணாடியை நினைக்காது. அர்த்தம் என்ன பிள்ளைகள்? இப்ப இரசம் என்ன செய்யும் போது, இரசம் இப்ப நீங்க ஒரு வெப்பநிலையை அளக்க போறீங்க, இரசம் இரச வெப்பமானிக்குள்ள அளக்க போறீங்க. ஆரம்பத்துல உங்களோட சூழல் வெப்பநிலைக்கு ஏற்பதான் உள்ளுக்கு இரசம் இருக்கும், இப்படி இரசம் இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லக்குள்ள, வெப்பநிலை குறைந்த ஒரு இடத்துல இந்த வெப்பமானியை வைக்கும் போது இரச மட்டம் கீழுக்கு இறங்கும். அப்ப கீழுக்கு இறங்க போகக்குள்ள கண்ணாடியை நினைக்கின்றா இதுல சில இரச துளிகள் ஒட்டி கொண்டு காணப்படுமாக இருந்தால், இப்ப சொல்லுங்க பார்ப்போம், நேரத்தோட இந்த இரசத்திர மொத்த கனவளவும் இங்க விரிவு அடைஞ்ச கனவளவும் வித்தியாசம். கொஞ்சம் துளிகள் இங்க ஒட்டி கொண்டு இருந்துச்சுண்டா அது வாசிப்புல பிழையான வாசிப்பை காட்டும் இல்லையா? எல்லா இரசத்திர விரிவுதான் நீங்க கருதப்படுற. அப்ப கனவளவு மாறக்கூடாது, இரசத்திர கனவளவு மாறக்கூடாது, ஆரம்ப கனவளவு. அப்ப இங்க ஒட்டி கொண்டு இருந்தால் விரிவடைஞ்சது குளிர்வடைந்தது வேற ஒரு அளவு. ஆரம்பத்தில் இருந்த எல்லா அளவும் வெப்பநிலைக்கு குளிர்வடைய இல்லை, வேறொரு அளவு கீழுக்கு இறங்கும்டா இங்க ஒட்டி கொண்டு காணப்படும். இது வலு. இரசம் எடுக்கிற நோக்கம் ஒன்று படிச்சிருப்போம் நாங்க, கண்ணாடியை நினைக்காது, எனவே திருத்தமான வாசிப்பு எடுக்கலாம். பார்த்தோமா இல்லையா? காரணம் என்ன? விரிகோணமாக இருந்தால், தொடுகை கோணம் விரிகோணமாக இருக்கிற எந்த ஒரு திரவமும் பாத்திரத்தை நினைக்காது. பட் ஒரு குறித்த திரவம் எப்பொழுதும் கூர்ங்கோணம் தான், இந்த தொடுகை கோணம் எப்பொழுதும் விரிகோணம் நாங்க சொல்லே இல்ல. அதை எது தீர்மானிக்கும்? 3 பேர் தீர்மானிப்பாங்க. யார் தீர்மானிப்பாங்க? யார் 3 பேர் யார் தீர்மானிப்பாங்க? பாத்திரத்திர தன்மை, திரவம் திரவத்திர தன்மை, அந்த திரவ மேற்பரப்புக்கு மேல இருக்கிற அமுக்கம், இது 3ஐயும் பொறுத்து தான் தொடுகை கோணம் தீர்மானிக்கப்படும். அப்ப கண்ணாடிக்கும் நீருக்கும் இடையில இருக்கிற தொடுகை கோணம் 0ஆகவும் இருக்கலாம், விரிகோணமாகவும் இருக்கலாம். ரைட்? பொதுவாக திரவ நீர் தொடுகை கோணம் 90க்குள்ள வந்தாலும் கூட, பட் பிக்செட்டாக இத்தனை பாகதான் நீங்க சொல்லக்கூடாது, அது மாறுபடக்கூடியது. இந்த 3 பேர் மாறும் போது தொடுகை கோணம் மாறிட்டு நிற்கும். ரைட்? ஓகே, அடுத்த விளக்கத்தை கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், இதெல்லாம் கூற்று கேள்விகளாக இருக்கும் பிள்ளைகள். அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒரு கண்ணாடி குழாய் ஒன்று எடுத்துக்கொள்றோம். மைத்துளை குழாய்கள்ல பொதுவாக சாதாரண குழாய்களுக்கும் மைத்துளை குழாய்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி கேட்க போறோம். சாதாரண குழாய்களுக்கும் மைத்துளை குழாய்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி கேட்க போறோம். சாதாரண குழாய்களுக்கும் மைத்துளை குழாய்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னென்று சொன்ன பிள்ளைகள், பொதுவாக ஓரளவு அகலமான குழாய்களை நாங்க சொல்றோம். என்னென்று சொன்னா, ஓரளவு அகலமான குழாய்களை பத்தி நாம எடுத்தோம்னு சொன்னா, இப்ப உள்ளுக்கு இருக்கிற திரவ மட்டமும் உள்ளுக்கு திரவத்துக்குள்ள இருக்கிற குழாய்க்குள்ள இருக்கிற திரவ மட்டமும் வெளியில இருக்கிற திரவ மட்டமும் அகன்ற குழாய்கள்ல எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா சமனாக இருக்கும். சமனாக இருக்கும் அகன்ற குழாய்கள்ல. அகன்ற குழாய்கள்ங்கிறது இறகு குழாய்ங்கிறது, இறகு குழாய், அதை விட பெரிய குழாய்களுக்கு எல்லாம் நாங்க இப்படி எடுக்கிறோம். ஒரு அகன்ற குழாய்களுக்குள்ள எப்பொழுதும் இந்த மேற்பரப்பு விசையினால் வர விளைவுகள் நாங்க புறக்கணிக்கிறோம். மேற்பரப்பு விசையினால் வர விளைவுகள்ங்கிறது என்ன பிள்ளைகள்? பிறையுறு வடிவத்தில திரவ மேற்பரப்பு காணப்படுறது தான் நான் சொல்ற மேற்பரப்பு விசையினால் வர விளைவுகள். இதனால அமுக்க வேறுபாடெல்லாம் வித்தியாசப்பட போகுது, அதுகளை தான் நாங்க படிக்க போறோம். பட் ஒடுக்கமான குழாய்கள் உண்டு. ஒரு மைத்துளை குழாய் ஒன்று நாங்க இப்படி குழாய் ஒன்றை நாங்க உள்ளுக்கு வைக்கும் போது, ஒரு மைத்துளை குழாய் ஒன்றை நாங்க திரவத்துக்குள்ள வைக்கும் போது எப்பொழுதும் மேற்பரப்பு விசை காரணமாக என்ன நடக்கும்டா, ஒன்று அது மேல் நோக்கி இருக்கும், திரவ மட்டத்துக்கு மேல காணப்படும் இப்படி, அல்லது என்ன செய்யப்படும் சொன்னா திரவ மட்டத்துக்கு கீழே காணப்படும். மைத்துளை குழாய்க்கு
கீழ் என்ன இருக்கலாம் என்று சொல்லக்குள்ள ஒரே மட்டத்திலையும் காணப்படலாம். ஒரே மட்டத்திலையும் காணப்படலாம். 3 நிகழ்ச்சி இருக்கு பிள்ளைகள். இப்படி 3 நிகழ்ச்சிகள் அது காட்டும். என்னென்ன எப்படி ஒன்று திரவ மட்டத்தை விட இப்படி ஒரு இந்த திரவத்துக்குள்ள இந்த குழாய் ஒன்றுக்குள்ள நான் இப்படி வைக்கும் போது என்ன நடக்கும்? திரவ மட்டம் மேலுயர்ந்து காணப்படலாம். இந்த குழாய்க்குள்ள வைக்கும் போது கீழிறங்கி காணப்படலாம். இந்த குழாய்க்குள்ள வைக்கக்குள்ள மட்டமா காணப்படலாம். ஒரே திரவம் அல்லது ஒரு கண்ணாடி ஒரு குழாய்க்குள்ள ஒவ்வொரு திரவங்கள் ஒவ்வொரு திரவமும். இப்ப இவரை நான் வேற திரவமாக எடுத்துக்கொள்றேன். இவர் இப்படி இருக்காரு. இப்ப இவர் வேற திரவமாக எடுத்துக்கொள்றேன். இவரை வேற திரவமாக எடுத்துக்கொள்றேன். இது எப்ப சாத்தியம்? இப்ப இது சொல்ற மைத்துளை எழுகை என்று சொல்ற பிள்ளைகள். மைத்துளை எழுகை, மைத்துளை எழுப்பம், மைத்துளை எழுகை, கேபிலரி அரைஸ் என்று சொல்ற நாங்க. அதாவது ஒரு மைத்துளை குழாய் ஒன்று ஒடுக்கமான குழாய் ஒன்றை வைக்கும் போதுதான் இந்த பிரச்சனை. சாதாரண குழாய்களை வைக்கும் போது எப்பொழுதும் ஒரே மட்டத்தில் அன்றிக்கும். மேற்பரப்பு சென்ற கதை கதைக்கிறல்ல. ஹைட்ரோக்கும் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதான் பிள்ளைகள். ஹைட்ரோல கதைக்குது ப்ராப்பர்ட்டிஸா ஹைட்ரோவாண்டு எப்படி மதிக்கிற ஒன்று மேற்பரப்பு சென்ற சொல்லொன்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு வசனம் இருக்கும் என்ன ஒடுக்கமான குழாய் என்ற ஒரு சொல்லொன்று சொல்லப்பட்டா அது ப்ராப்பர்ட்டிஸ். அகன்ற குழாய்கள் சாதாரண குழாய்கள் என்று சும்மா பொதுவாக செல்லப்பட்டா அது ஹைட்ரோ. ஹைட்ரோன்னு நினைச்சிட்டு கணக்கு செய்யறியா ப்ராப்பர்ட்டிஸ் என்று நினைச்சிட்டு கணக்கு செய்யறான்னு சொன்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்று எப்படி மதிக்க போறோம் நாங்க? அவர் ப்ராப்பர்ட்டிஸ் என்று அவர் சொல்ல மாட்டாரு. இது ப்ராப்பர்ட்டிஸுக்குரிய செக்ஷனுக்குரிய கேள்வியாகும் உங்களுக்கு தரவுல தாரையா இல்ல. நீங்க மதிக்கணும் அகன்ற குழாயா ஒடுக்கமான குழாயா. ஒடுக்கமான குழாய்கள் மயிர்த்துளை குழாய்கள் என்ற ஒரு சொல் ஒன்று வந்தா ஒடுக்கமான குழாய் என்று வந்தாலோ அல்லது மயிர்த்துளை குழாய் என்று வந்தாலோ அது ப்ராப்பர்ட்டிஸுக்குரிய செக்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் என்ற அடிப்படையில கதைக்கணும். சோ உள்ளுக்கு இருக்கிற திரவ மட்டம் வெளியில இருக்கிற திரவ மட்டம் ஒரே மட்டமாக இருக்காது. அதே நேரத்துல திரவ புறையுறு வடிவம் இப்படி இருக்கும். புறையுறு வடிவத்துல திரவம் காணப்படும். அகன்ற குழாய்கள் புறையுருவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரே மட்டம் எந்த கதையும் இல்லை. நாம படிச்சதுதான். அப்ப ஒடுக்கமானதா அகன்றதா? இப்ப நான் ஒடுக்கமான குழாய்களுக்குள்ள எடுக்கும் போது ஒரு சில திரவங்களுக்கு இடையில இப்படி மேல் உயர்ந்து காணப்படும் திரவம். இப்படி எப்ப மேல் உயர்ந்து காணப்படும் சொன்னா இந்த தொடுகை கோணம் கூறு கோணமாக இருக்கிற திரவங்களுக்குள்ள எப்பொழுதும் இப்படித்தான் காணப்படும். தொடுகை கோணம் கூறு கோணமாக இருக்கிறார்களுக்குள்ள எப்பொழுதும் மைத்துளை எழுகை இருக்கும். மைத்துளை எழுச்சி எழுகை சொல்ற பொது உயரத்தை விட வெளி திரவ மட்டத்தை விட உள்ளுக்கு இருக்கிற திரவ மட்டம் மேல் உயர்ந்து காணப்படுவது என்று சொன்னா அங்க அர்த்தம் பிள்ளைகள் திரவத்திர தொடுகை கோணம் எப்படி இருக்கின்ற சொன்னா கூறு கோணமாக இருந்த இந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்ப கண்ணாடியின் நீரையும் தொடுகை கோணம் கூறு கோணமாக இருந்தால் இப்ப கண்ணாடியை நீங்க குழாயோட கண்ணாடி மைத்துளை குழாயை நீங்க இப்படி திரவத்துக்குள் நீருக்குள்ள அமுழ்த்தினா இந்த திரவ மட்டம் உள்ளுக்கு இருக்கிற பாத்திரத்துக்கு வெளியில இந்த குழாய்க்கு வெளியில இருக்கிற திரவ மட்டத்தை விட குழாய்க்குள்ள இருக்கிற திரவ மட்டம் மேல் உயர்ந்து காணப்படும். அதுக்கு காரணம் தொடுகை கோணம் கூர்ங்கோணமாக இருந்தால் தான் இது சாத்தியம். இரண்டாவது தொடுகை கோணம் விரிகோணமாக இருந்தால் இப்படி காணப்படும் பிள்ளைகள். தொடுகை கோணம் விரிகோணமாக இருந்தால் 190 விட பெருசாக இருந்தால் விரிகோணம். அப்ப விரிகோணமாக இருந்தால் திரவ மட்டம் இப்படி உள்ளுக்கு இருக்கிற திரவ மட்டத்தை விட வெளியில இருக்கிற திரவ மட்டத்தை விட திரவ மேற்பரப்புக்குள்ள இருக்கிற மட்டம் கீழிறங்கி காணப்படும். இது மயிர்த்துளை குழாய். மயிர்த்துளை குழாய் மேற்பரப்பு எதுவுமே இல்லை. உள்ளுக்கும் வெளியிலையும் ஒரே மட்டத்தில் இருக்கின்றா அங்க தொடுகை கோணம் 90 பாக. 2 பேருக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாக. 90 விட சின்னதுங்கிறது 0 வரைக்கும். 0 90 விட சின்னது. 0ங்கிறது கூர்ங்கோணம் நல்லா வளைக்கணும். 180 பாகங்கிறது விரிகோணம். 90 பெரிசெல்லாம் விரிகோணம். சரியா 90 பாகையில இப்படித்தான் இருக்கு. உள்ளுக்கும் வெளியிலையும் ஒரே மட்டத்துல காணப்படும். இருந்துச்சுண்டா அங்க தொடுகை கோணம் 90 பாகை. இதுவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. மைத்துளை குழாய் உண்ட திரவம் ஒன்றுக்குள்ள புகுத்தும் போது உள்வெளி மட்டங்கள் உள்ளுக்கு இருக்கிற திரவத்தின் அளவும் வெளியில இருக்கிற திரவத்தின் அளவும் இடவுள் இருக்கா இல்ல அதே அளவில் இருக்கான்னு பாக்குறதுக்கு எது தீர்மானிக்கின்றா? இதான் தீர்மானிக்குது. வெளிக்கொள்ளுங்க.
அப்ப தீட்டா 90 பாகை விட சின்னது. இது கூர்ங்கோணம். கூர்ங்கோணமா இருந்தா மைத்துளை எழுகை. விரிகோணமாக இருந்தா 90 விட பெரிசி விரிகோணம். சோ மைத்துளை வீழ்ச்சி. இங்க எழுகையும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல ஒரே மட்டத்தில் இருக்கின்ற சொன்னா அது 90 பாகை. இவரை செல் ஒடுக்கமான குழாய்களுக்கு ஒடுக்கமான குழாய். ரைட் ஓகே. இப்ப என்ன பிரச்சனைடா ஏன் கூர்ங்கோணம் இருக்குது ஏன் தொடுகை கோணம் இருக்குது சில திரவங்கள் கூர்ங்கோணத்தை எடுக்குது சில திரவங்கள் விரிகை கோணத்தை எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இங்க ரீசனை பத்தி கொஞ்சம் கதப்போம். சில திரவங்கள்ன்ற கூர்ங்கோணம் வந்து என்ன வரைக்க போகுது விரிகோணமாக இருக்கு ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு இவருக்கும். ஒரு சில திரவங்கள்ன்ற கூர்ங்கோணம் வந்து என்ன வரைக்க போகுது விரிகோணமாக இருக்கு. ஏன் என்று கேட்டா இங்க நாம கதைக்கிறது வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறேன்னு சொன்னா நாங்க பார்த்தோம் பிணைப்பு விசைகள் ரெண்டு வகையான பிணைப்பு விசை. ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை ரெண்டு இருக்கு. அதேமா பயாலஜில படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒன்று பிணைப்பு விசை, ரெண்டாவது ஒட்டற்பண்பு விசை என்று சொல்லி. ரைட்? அப்ப பிணைப்பு விசை என்று சொல்ற சின்ன தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. பிணைப்பு விசை பிணைப்பு விசை பிணைப்பு விசை பிணைப்பு விசை பிணைப்பு விசை பிணைப்பு விசை என்று சொல்றது என்னென்று சொன்ன பிள்ளைகள் ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற கவர்ச்சி விசையை செல்ற பிணைப்பு விசை என்று சொல்றது. ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் வெளிக்கொள்ளுங்க. ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் கவர்ச்சி விசை. ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் கவர்ச்சி விசை பிணைப்பு விசை எனப்படும். ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் கவர்ச்சி விசை பிணைப்பு விசை எனப்படும். உதாரணத்துக்கு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற கவர்ச்சி விசை. இப்ப கண்ணாடி மூலக்கூறுகளுக்கு இடையில அல்லது ஒரே இரச மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில எப்பொழுது மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படும். அப்ப எந்த மூலக்கூறுகள் ஒரே இன மூலக்கூறுகளாகவும் இருக்கலாம் ஒவ்வொரு இன மூலக்கூறுகளாகவும் இருக்கலாம். எல்லா மூலக்கூறுகளுக்கும் இடையில கவர்ச்சி விசை தான் காணப்படும். அது படிச்சிருக்கேன். எல்லா இன மூலக்கூறுகளுக்கும் இடையிலையும் கவர்ச்சி விசை காணப்படும். அந்த கவர்ச்சி விசையை நாங்க ரெண்டா பிரிக்கும்.
ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற கவர்ச்சி விசையை பிணைப்பு விசை என்று சொல்றோம். நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில், கண்ணாடி மூலக்கூறுகளுக்கு இடையில், இரச மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுறது பிணைப்பு விசை. ரைட். ஒட்டற்பண்பு விசை. ஒட்டற்பண்பு விசை. ஒட்டற்பண்பு விசை. இந்த ஒட்டற்பண்பு விசை என்னத்தை சொல்லுதுன்னு சொன்ன பிள்ளைகள், வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில், இப்போ வேறு இன மூலக்கூறுகள் சொன்னா இப்ப கண்ணாடி நீர், இரசம் நீர், அதாவது மூலக்கூறுகள் தான் ரெண்டு பேரும் மூலக்கூறுகள், பட் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆக்கள். அப்ப வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் அல்லது வெவ்வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் வெவ்வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் வெவ்வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் வெவ்வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் வெவ்வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படும் கவர்ச்சி விசை, அதுவும் கவர்ச்சி விசை ஒட்டற்பண்பு விசை எனப்படும். ஒட்டற்பண்பு விசை எனப்படும். ஒட்டற்பண்பை விசை எனப்படும். ஒரே இன மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுறது பிணைப்பு விசை, வேறு இன மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுறது ஒட்டற்பண்பு விசை. இது ஓகேவா? ரைட். இந்த விசை எப்படி கூர்ங்கோணத்தை தீர்மானிக்குதுங்கிறத பார்ப்போம். இந்த விசை இந்த கூர்ங்கோணத்தை எப்படி தீர்மானிக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த விசைகள விளைவு டிரெக்ஷன் எப்படி இருக்கும் என்று கேட்டு பார்ப்போம். நிறைய பார்த்துக்கொள்ளுங்க, கவனிங்க. நான் ஒரு திரவத்தை எடுக்கிறேன். இது ஆரம்பத்துல வெரி ஃபர்ஸ்டுக்கு இப்படி இருப்பதாக கருதுறேன். இப்படி இருப்பதாக கருதுறேன். ரைட். இது திரவம், இது திரவம், திரவம், இது கண்ணாடி, கண்ணாடி. சரியா? இப்ப யார வடிவம் மாறுது? திரவ மேற்பரப்புற வடிவம் மாறுறது தானே. அப்ப திரவ மூலக்கூறு ஒன்று கருதுறேன். விடத்தை ஒரு திரவ மூலக்கூறை கருதுறேன். இருக்கு திரவ மூலக்கூறை கருதுறேன். விடத்தை கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற திண்ம மூலக்கூறுக்கு பக்கத்தில் இருக்கிற மூளையில் இருக்கிற திரவ மூலக்கூறு ஒன்ற கற்பனையாக நான் கருதுறேன். கருதும் போது என்ன நடக்குது? ரெண்டு முறையில வழங்கப்படுத்துறேன். ஒன்று விச சார்பா வழங்கப்படுத்துறேன், இன்னொன்று பிராக்டிக்கல் நாலேஜ் அடிப்படையில கதைக்கணும். விடத்தை இருக்கும். இவருக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா, இவரை சூழரிக்கிற திண்ம மூலக்கூறுகள் யாராக்கள்? கண்ணாடி. இவரை சூழரிக்கிற திண்ம மூலக்கூறு என்ன வடிவத்தில் இருக்கு? எப்பொழுதும் ஒரு சிறு கோள வடிவத்தில் இருக்கிற இவ்வளவு திரவம். இவர் எப்பொழுதும் பிள்ளைகள் கவர்ச்சி விசை ஒரு நிறைய கவனிச்சு கொள்ளுங்க. விடத்துட்டு ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா, இந்த மூலக்கூறு இதுல ஏராளமான மூலக்கூறுகள் காணப்படும். கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுல ஏராளமான மூலக்கூறுகள் காணப்படும். இந்த ஏராளமான எல்லா மூலக்கூறுகளும் இவருக்கு விசை கொடுக்குமான்னு கேட்டா இல்ல, இல்லையா? எப்பொழுதும் மூலக்கூறுகளுக்கு இடையில தூரம் அதிகரிக்கும் போது விசை குறையும். அப்ப இந்த மூலக்கூறை கருதும் போது பிள்ளைகள் இவருக்கு ஒரு விசை பிரதேசம் ஒன்று இருக்கும், விசை தொழிற்படுற பிரதேசம் ஒன்று இருக்கும். அந்த விசை தொழிற்படுற பிரதேசத்துக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாரும் தான் கொடுப்பாங்க விசை. அதுக்கு அங்கால இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம் விசை கொடுக்குறதில்லை. எல்லா மூலக்கூறுகளும் இவருக்கு விசை கொடுக்குறதில்லை. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேர் தான் கொடுப்பாங்க. அந்த ரேஞ்ச் கூட 10⁻³ மீட்டர் வரிசையில மில்லி மீட்டர் வரிசையில மிக சின்ன ஒரு பிரதேசம் அது. ரைட். அப்ப விடத்தெரிக்கிறாக்கள் எல்லாம் இவருக்கு விசையை கொடுக்க மாட்டாங்க. அப்ப இவ்விடத்தை கருதும் போது இன்னைக்கு பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க நான் கொஞ்சம் பெருசா சொன்னா, விடத்தொரு மூலக்கூறு இருக்கு. இவர சூழ திண்மம், ஒரு திண்மம் இந்த வடிவத்தில் இருக்கு. இது திண்மம். அப்ப திண்ம மூலக்கூறுகள் அரைவட்ட வடிவத்தில் இருக்கு. திண்ம மூலக்கூறுகள் அரைவட்ட வடிவத்தில் இருக்க போகுதா இல்லையா? அரைவட்ட வடிவத்துல மூலக்கூறுகள் இருக்கிறதால நீங்களே செல்லுவீங்க, எல்லாரும் இப்படி விசையை கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு அரைவட்ட மூலக்கூறுகள் இப்படி ஒரு மூலக்கூறு ஒன்றைக்கு அரைவட்டத்துல மட்டும் விசை தொழிற்படுதுண்டா, இவர விளைவு விசை எங்கள பக்கம் இருக்க போகுது, இங்கள பக்கம் இருக்குமா? இவ்வளவு விளைவு விசை எது பிள்ளைகள்? இப்படித்தானே இருக்கும் அரைவட்டம் ஒன்று இருந்தா. அப்ப இந்த மூலக்கூறை நான் கருதும் போது பிள்ளைகள், இதுல அரைவட்டத்தின் காரணமாக இவருக்கு கிடைக்கிற இந்த திண்ம மூலக்கூறுகள் கொடுத்த விசை
திண்ம மூலக்கூறுகள் கொடுத்த விசைக்கு பேர் என்ன? ஒட்டற்பண்புட விசை. இதான் பிளேன். ஒட்டற்பண்பு விசைட திசை இப்படி தந்திருக்கும் விடத்தெரிக்கிறாங்க. அதே நேரத்துல இவனத்திட்டு இன்னைக்கு பாருங்க, இவர் இப்படி இருக்கிறதால இது ஒரு கால்வட்ட வடிவத்துக்குள்ள இருக்கிற திரவ மூலக்கூறுகளும் இவருக்கு விசை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒரு கால்வட்ட வடிவத்துல இருக்கு திரவ மூலக்கூறுகள். இவ்வளவுதான் திரவம். வடத்தெரிக்கிற ஒரு மூலக்கூறுக்கு இவ்வளவு ஏரியாக்குள்ளேயும் இருக்கிற திரவங்கள் தான் விசை கொடுக்க போகுது. அப்ப அந்த விசை ஒரு கால்வட்டத்துக்குள்ள இருக்கிற விசைட விளைவில் சரியாக இப்படி போகுமா? விளைவு விசை. அப்ப இங்க இவர் இழுக்கிற விசை இப்படி இருக்க போகுது பிள்ளைகள். சோ இந்த விசை என்ன விசை? பிணைப்பு விசை. அப்ப வடத்தை இருக்கிற திரவத்திற்கு 2 விசை கிடைக்கும். இந்த கால்வட்டத்துக்குள்ள கிடக்கிற மூலக்கூறுகளால் வர பிணைப்பு விசை கிடைக்கும். அதே நேரத்தில் இது கண்ணாடியை சூழ இருக்கிறதால கண்ணாடி மூலக்கூறுகள் ஒரு அரைவட்டத்தில் இருக்கிற கண்ணாடி மூலக்கூறுகள் ஒரு விசையை கொடுக்கும். இந்த மூலக்கூறுகள் பாரம் திணிவை பொறுத்து தான் இந்த விசைட அளவும் கூடும். இப்ப கண்ணாடி மூலக்கூறுகள் திரவ மூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் இது இரசமா இருந்தா எந்த விசை பெருசா இருக்கும்? மூலக்கூறுகள் திணிவு இரச மூலக்கூறுகள் பாரம் கூட இருக்கும். அப்ப அதுல விசை பிணைப்பு விசை பெருசா இருக்கும். சில இடங்களை ஒட்டற்பண்பு விசை பெருசா இருக்கும். அப்ப எப்பொழுதும் இவர் பெருசி இவர் சிறுசு இவர் கூடிய அரைவட்டத்துக்குள்ள மூலக்கூறுகள் கிடக்கிறதால எப்பொழுதும் இவர் பெருசி இவர் சின்னதுன்னு இல்லை. திணிவும் தீர்மானிக்கும். யார திணிவு பெருசி? மூலக்கூறு திண்ம கண்ணாடி மூலக்கூறு பாத்திர மூலக்கூறுகளுக்கு இடையிலேயா திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற திணிவு பெருசாங்கிறத பொறுத்தும் இந்த பிணைப்பு விசை இருக்கும். அப்ப இந்த மூலக்கூறு ஒன்றுல 2 விசைகள் காணப்படும். ஒன்று ஒட்டற்பண்பு விசை, இன்னொன்று பிணைப்பு விசை. ஒட்டற்பண்புட விசை கிடையறிக்கும். பிணைப்பு விசைட பெர்மன் இப்படி இருக்கும். ஏன்? அது கால்வட்ட வடிவத்துல தான் பிணைப்பு விசை இருக்கு. அரைவட்ட வடிவத்துல திண்மம் வளர்ச்சி இருக்கிறதால திண்ம மூலக்கூறுகள் இங்கல கொடுக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், ஒட்டற்பண்பு விசைங்கிறது கண்ணாடி மூலக்கூறு நீர் மூலக்கூறுகளுக்கு கொடுத்தது. பிணைப்பு விசைங்கிறது என்ன? நீர் மூலக்கூறுகளுக்கு கொடுத்தது. இப்ப எந்த கேள்விதான் ஒன்று, இந்த ஒட்டற்பண்பு விசை பெருசி ஒட்டற்பண்பு விசை பெரிதாகவும் பிணைப்பு விசை சின்னதாகவும் இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒட்டற்பண்பு விசையை விட பிணைப்பு விசை பெரிதாக இருந்தால் என்ன நடக்கும்? ஒட்டற்பண்பு விசையை விட பிணைப்பு விசை சின்னதாகவும் ஒட்டற்பண்பு விசை பெரிசாகவும் இருந்தால் என்ன நடக்கும்? தீர்வோமா? அப்ப இங்க ஒரு இப்படி இருக்கி, இது கொமன். இவரை வச்சு தீர்மானிக்க அடுத்த ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்கி, இதுல இது பெருசிண்டா அம்புக்குரிய பெருசாக்குருங்க. இவரு சிறுசு அம்புக்குரிய சின்னதாக்குருங்க. அளவுடை படம் விளைவுள் படித்து தந்திருக்கேன். எப்பொழுதும் ஒரு இணைக்கரம் கொண்ட கீறினா இந்த மூலக்கூறை இப்படி இழுக்கும் பிள்ளை. எங்களை பக்கம் இழுக்கும். இந்த மூலக்கூறை எப்படி இழுக்கும்? இப்படி இழுக்கும். இப்படி இருக்கிற ஒரு ஆளை இப்படி இழுக்க என்ன நடக்கும் கேட்டா, இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யும்? இப்படி திரவ மூலக்கூறுகள் எல்லாம் இப்படி இங்கால இழுக்க இப்ப இந்த ஏரியாவில் இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாம் இங்கால இழுக்க என்ன நடப்பாங்கன்னு கேட்டா, எங்களை செறிவாக்கப்படுவாங்க. இப்படி செறிவாக்கப்படுறாங்களா இல்லையா? விடத்தை இருந்தாக்கள் நேரத்தோட இப்படி மட்டத்துல இருந்தாக்கள் எல்லா கிட்டத்தட்ட ஒரு மூலக்கூறு இல்லை. விடத்தை இருக்கிற மூலக்கூறை இப்படி இழுத்தா, விடத்தெரிக்கிற மூலக்கூறை இப்படி இழுத்தா இவர் கீழுக்கு தான் இறங்குவார். விடத்திருந்த மூலக்கூறை நான் இழுத்தண்டா இவர் கீழுக்கு தான் இறங்குவார். அப்ப இப்படி ஒட்டற்பண்பு விசைகள் இழுக்கும் போது இப்ப எல்லாரும் கீழுக்கு இழுத்தா வடிவம் எப்படி மாறும்? இப்படி மாறும். விடத்தை இருந்த நேரத்தோட விடத்தை இருந்து இல்லையா, ஒரு மூலக்கூறத்தை நான் கதைச்சு விடத்தை ஒரு மூலக்கூறு அறிக்கி நிறைய மூலக்கூறு இன்னைக்கு பாருங்க பிள்ளைங்க. இது ஆரம்பத்துல இப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல இப்படித்தான் மூலக்கூறுகள் இருந்து இப்படித்தான் இருந்து விடத்திட்டு ஒரு மூலக்கூறு இப்படி ஒவ்வொரு ஆட்களும் மூலக்கூறுகள் இப்படி இருக்காங்க. இப்படி நிறைய மூலக்கூறுகள் இருக்குமே இருக்காதா இந்த ஏரியாவுல? இப்ப மூலக்கூறுகள்ல இப்ப இவரை இப்படி ஈடுபடுறாரு. இவர்ல விளைவில் விசை இப்படி இருக்கு, இவர விளைவில் விசை இப்படி இருக்கு, இவர விளைவில் விசை இப்படி எல்லாரும் இங்க இழுத்தா எல்லா மூலக்கூறுகளும் இப்படி மடிவாகல. அப்ப திரவ மேற்பரப்பு இப்ப எப்படி மாறப்போகுது? இப்படி மாறப்போகுதா? என்ன மூலக்கூறு இப்ப விடத்திட்டு வர போறாரா? விடத்தெரிந்த மூலக்கூறு இப்ப விடத்திட்டு வருவார்.
இவர் வடத்திட்ட வருவார், இவர் வடத்திட்ட வருவார், வடத்திட்ட வருவார். அப்ப கூட்டு உங்கள்ட்ட கேள்விகள் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கேட்பார்? தொடுகை கோணம் 0 கூறுங்கோணமாக இருந்தால் எந்த விசை பெருசி, ஒட்டற்பண்பு விசை பெருசி, பிணைப்பு விசை சின்னதாக இருந்துச்சுன்னா அங்க தொடுகை கோணம் என்னவாக இருக்கும்? கூறுங்கோணமாக இருக்கும். ஒட்டற்பண்பு விசை பெருசி, பிணைப்பு விசை சின்னதாக இருந்தால் தொடுகை கோணம் கூறுங்கோணம். அதைத்தான் நான் இங்க விளங்கப்படுத்துறேன். அப்போ ஒரு மூலக்கூறு கருதி ஒட்டற்பண்பு விசை இங்கல் இருக்கும், பிணைப்பு விசை இங்கல் இருக்கும். இது பொதுவா நடக்கிற விஷயம். சோ முதலாவது நிபந்தனை, ஒட்டற்பண்பு விசை பெருசாகவும் பிணைப்பு விசை சின்னதாகவும் இருந்தால் விளைவில் எங்கல பக்கம் கிடக்கும், இங்கல கிடக்கும். இந்த இவர் அளவுடை படம் பிரகாரம் இவரை பெருசாக்குறீங்க, இவரை சின்னதாக்குறீங்கன்னா விசை இணைகர தேற்றத்தின் பிரகாரம் இங்கல கிடக்கும். அப்ப மூலக்கூறுகள் எல்லாம் இப்படி இழுபடும் போது, இந்த திரவ மூலக்கூறுகள் இப்படி இழுபடும் போது திரவம் கீழுக்கு குவிவாக மாறும். அப்ப இந்த வடிவத்தை பெறும். அப்ப தொடுகை கோணம் கூறுங்கோணம். அப்ப தொடுகை கோணம் கூறுங்கோணமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்டா ஒரே ஒரு ரீசனை தான் செல்லணும். என்ன? ஒட்டற்பண்பு விசை பெரிதாகவும் பிணைப்பு விசை சின்னதாகவும் இருக்கிறது. இதுதான் ரீசன். நான் ஒரு மூலக்கூறு காய்ச்சி பட் ஒரு மூலக்கூறு இருக்கும், ஏராளமான மூலக்கூறுகள் இருக்கும். இப்ப எல்லா மூலக்கூறுகளும் இப்படி இழுபட இழுபட இந்த திரவ மேற்பரப்பு இப்படி பணியுமா பணியாதா? ஆகவே தொடுகை கோணம் கூறுங்கோணம். இந்த கண்டிஷனுக்கு ஆகவே தொடுகை கோணம் கூறுங்கோணம். இரண்டாவது, ஒட்டற்பண்பு விசை சின்னதாகவும் ஒட்டற்பண்பு விசை சின்னதாகவும் பிணைப்பு விசை பெரிதாகவும் இருந்தால் பாப்போம். நிறைய பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வடத்திட்ட இப்படித்தான் இருந்த திரவத்தை தான் கதைக்கேன். இப்ப வடத்திருக்கிற அந்த மூலக்கூறை கருதுறேன். பிணைப்பு விசை பெரிசி, அம்புக்குரிய பெரிசாக்குறங்க. ஒட்டற்பண்பு விசை சின்னது, அம்புக்குரிய சின்னதாக்குறங்க, சின்னதாக்குறங்க. சோ விசை இணைகர தேற்றத்தின் பிரகாரம் விளைவில் எங்க கிடக்கும்? இப்படி உள்ளுக்கு இழுக்கும். திரவ மூலக்கூறுகள் உள்ளுக்கு இழுக்கப்படும், திரவத்தை நோக்கி இழுக்கப்படும். அப்ப என்னன்னு சொன்னா பின்னருக்கு பாருங்க பிள்ளைகள், இப்ப வடத்திட்ட இருந்த மூலக்கூறுகள் எல்லாத்தையும் வடத்திட்ட மூலக்கூறுகளை இப்படி உள்ளுக்கு திரவத்தை நோக்கி நோக்கி இழுக்க என்ன செய்யும்? இது உள்ளுக்கு மடியாதா? இப்ப திரவ மூலக்கூறு எல்லாத்தையும் இப்படி திரவத்துக்கு உள்ள இழுக்க இது திரவத்தை நோக்கி வளையாதா? அப்ப இந்த மேற்பரப்பு இது விளைவில் விசை இப்படி இருக்கிறதால மேற்பரப்பு என்ன செய்யும்? திரவத்தை நோக்கி மடியும். இப்படி திரவத்தை நோக்கி தானே மடிக்கப்படும். எல்லா மூலக்கூறுகளும் திரவத்தை நோக்கி இழுக்கும் போது இந்த தொடரடத்தடி இருக்கிற அதிக மூலக்கூறுகள் எல்லாம் திரவத்தை நோக்கி மடியும். அப்ப தொடுகை கோணம் விரிகோணம். இப்ப சொல்லுங்க, ஒரு திண்ம திரவ மேற்பரப்புகளுக்கு இடையில் இருக்கிற தொடுகை கோணம் விரிகோணமாக இருப்பதற்குரிய காரணம் யாது என்று உங்கள்கிட்ட கேட்டாருண்டா என்ன ரீசன் சொல்ல போறீங்க நீங்க? அங்கு ஒட்டற்பண்பு விசையை விட பிணைப்பு விசையானது ஒட்டற்பண்பு விசையிலும் பெரிதாக காணப்படுகின்றது. ரீசன் தான். இப்படி மடியுது இல்லையா?
சோ இப்ப விளங்கிட்ட பிள்ளைகள் தொடுகை கோணம் என்ன, எதுல தங்கி இருக்கு? தொடுகை கோணத்தை பொறுத்த வரைக்கும் சமன் வந்தா ரெண்டு சமனா இருந்தா, இப்ப இந்த கோணம் சமனா இருந்தா அது தொடுகை கோணம். இவராது 90ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் சமனாக இருக்கும் போது அசைய மாட்டாங்க. இவர் அசைறதுக்கு காரணம் என்ன? ரெண்டு பக்கம் இழுக்காக, ரெண்டு பக்கம் இழுக்காக, ரெண்டு பக்கம் இழுத்தா யார பக்கம் கூடிய பக்கம் இழுக்காரோ அங்கள பக்கம் சாய்வாக. திரவம் மேற்பரப்பு கூடிய இழுத்தா திரவம் திண்மம் கூடிய இழுத்துச்சுண்டா திண்மத்திர பக்கம் சாயும். திரவம் கூடிய இழுத்துச்சுண்டா திரவத்திர பக்கம் சாயுது. அப்ப இதை நினைப்புல வச்சுட்டீங்கன்னு சொன்னா இதை பாடமாக்குறத விட இந்த முடிவுல இருந்து இந்த முடிவை தீர்மானிக்க உண்மையா இதுல இருந்தா இது வந்தாலும் முடிவு உங்களுக்கு தெரியும். இப்படி வருகுதுண்டா யார விச பெரிசரிக்கு பாத்திரத்துல விசை பெரிசரிக்கு பாத்திர மூலக்கூறுகள் கொடுத்த விசைக்கு பேரு ஒட்டற் பண்பு விசை. ஏன்னா ஒவ்வொரு இன மூலக்கூறுகளுக்கு இடையில தொழிற்படுறது ஒட்டற் பண்பு விசை என்று தெரிஞ்சிருக்கணும். அது சோ விளங்கிட்ட. அப்ப ஒரு தொடுகை கோணம்டா என்ன, எதுல தங்கி இருக்கு இல்லையா? ரைட். இதுல இப்ப கண்ணாடி பாத்திரத்தை நினைக்கணும்டா தொடுகை கோணத்துக்கும் நினைக்கலண்டா தொடுகை கோணத்துக்குள்ள தொடர்பு என்ன? மைத்துளை எழுகையா மைத்துளை வீழ்ச்சியாங்கிறத எது கூட தீர்மானிக்குது? தொடுகை கோணம் தான் தீர்மானிக்குது இல்லையா? இந்த தொடுகை கோணம் சில திரவங்களுக்கு கூர்கோணமாக ஏன் வருகுது, சில திரவங்களுக்கு ஏன் விரிகோணமாக வருதுங்கிறதுக்குரிய ரீசனை நீங்க இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்க. மொத்தம் 5 தலையங்கம், 3 தலையங்கம் முடிச்சிருக்கோம். 2 தலையங்கம் முடிச்சு இந்த செக்ஷன் முடியுது. ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.